ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சிஸ்டர் சேனல். நான் கலைஞர் நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் விதமாக இந்திய அரசாங்கம் 100 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டாங்க. அந்த நாணயத்தை பற்றிய விவரங்களையும் நாணயத்தையும் ஒரு வீடியோவாக நான் போட்டிருந்தேன். சிலர் இந்த நாணயத்துடைய விலை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோவை நான் போடுறேன். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா 2024 ஆகஸ்ட்டில் இந்திய அரசாங்கம் வெளியிட்டாங்க. இது நீங்கள் கவர்மெண்ட் மின்ட்டில் தான் நீங்கள் இந்த மாதிரி நாணயங்களை வாங்க முடியும். கவர்மெண்ட் மின்ட்டில் மட்டும்தான் இந்த 100 ரூபாய் நாணயங்கள், 50 ரூபாய் நாணயங்கள், அதாவது நினைவு நாணயங்கள் அங்கே தான் வெளியிடுவாங்க. நீங்கள் அப்பப்போ கவர்மெண்ட் மின்ட்டில் போய் பார்த்துட்டு இருக்கணும். ஏன்னு சொல்கிறேன்னா, ஒரு நாணயம் வெளியிடும் போது அதனுடைய ரேட் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ இந்த நாணயம் 2024 வெளியிடும் போது என்ன ரேட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 4470 ரூபாய் இருந்தது. அப்போது நான் வாங்கினது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் வாங்கினேன். அதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5530 ரூபாய். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். பரவாயில்ல, அது 4470 இதுக்கும் குறைவாக தான் இருக்குது. ஆனால் இப்போ அதனுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த 2026 இந்த பிப்ரவரி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நாணயம், இந்த 100 ரூபாய் நாணயத்தினுடைய விலை பார்த்தீங்கன்னா 10,930 ரூபாய். அது ஒரு பக்கம் சில்வருடைய விலை அதிகமானதாலையும் இருக்கலாம். இந்த நாணயம் நிறைய நாணய சேகரிப்பாளர்கள் அவங்க அதிகம் வாங்குறதுனாலே ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த மாதிரி நாணயங்கள் மக்கள் புழக்கத்துக்கு வெளியிடலை. சாதாரண மக்களுடைய கையில் இந்த நாணயங்களை கிடைக்காது. நாணய சேகரிப்பாளர்கள் அவர்களுக்காகவே இந்த மாதிரி நினைவு நாணயங்களை இந்திய அரசாங்கம், இந்திய கவர்மெண்ட் மின்ட் அச்சிட்டு வெளியிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்த நாணயங்கள் கிடைச்சிருக்கு. இது சில்வர் நாணயம், ஹாஃப் சில்வர் தான். இது பாதி சில்வர் உள்ள நாணயம் தான். இது பாதி நிக்கல் உலகம் அதெல்லாம் கலந்த நாணயம். இப்போ விலை பார்த்திங்கன்னா 10,930 ரூபாய். எந்த ஒரு நாணயமும் நீங்கள் நினைவு நாணயங்கள், எம்ஜிஆர் அவருடைய நாணயமாக இருக்கட்டும், இல்லை இந்திரா காந்தி அவருடைய நாணயமாக இருக்கட்டும், கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்கும்போது, அதாவது இஷ்யூ பண்ண அந்த மாதங்கள், அந்த குறைஞ்ச நாட்கள்லேயே நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ரேட் ரொம்ப குறைவாக இருக்கும். வாங்குறது ரொம்ப ஈஸி. நாள் பட அதனுடைய ரேட் அதிகமாகிடும். இப்போ பாருங்கள், இப்போ நாணயத்தை பார்க்கலாம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா கருணாநிதி அவருடைய உருவப்படம் குறிச்சிருக்காங்க. அவருடைய பர்த் சென்டினரி ஆஃப் கலைஞர் கருணாநிதி, கருணாநிதினு எழுதியிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா அவர் ஃபோட்டோ கீழே பார்த்திங்கன்னா தமிழ் வெல்லும்னு எழுதியிருக்காங்க. அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1924, 2024 நூற்றாண்டு விழா அதை வெளியிடுவோம். அந்த ஆண்டை எழுதி வச்சிட்ருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா அசோக சின்னம் இருக்கும். 100 ரூபாய்னு ருப்பி சிம்பிள் போட்டு 100 ரூபாய் நியூமரிக்கல் எண் வச்சிட்ருக்காங்க. இந்த நாணயம் ஹாஃப் சில்வர் தான். 50% 50% சில்வர், காப்பர் 40%, நிக்கல் 0.05% தான், ஜிங்க் 0.5 தான். அதாவது சில்வர், ஹாஃப் சில்வர் உள்ள நாணயம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 35 கிராம் உள்ள வெயிட்டு. 200 அதனுடைய கீர்த்து வடிவங்கள் இருக்கும். டயா 44 இருக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் மின்ட்டில் புக் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியாயமான விலையில் நீங்கள் வாங்கினதா இருக்கலாம். எப்போவுமே கவர்மெண்ட் மின்ட்டில் வாங்கும்போது அது விலை ஒரு நியாயமாக இருக்கும். நம்ம ஈஸியாக இப்போ ஒரு காயின் இல்லை 2 காயின் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன் கார்டுக்கு ஒரு காயின் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது நாணய சேகரிப்பாளருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாணயம் ஒன்லி ஒன், அதாவது ஹைதராபாத் மின்ட்டில் மட்டும்தான் அச்சிட்டு வெளியிட்டாங்க. அப்புறம் ப்ரூஃப் செட்டில் மட்டும்தான் வந்திருக்கு இந்த நாணயம். நிறைய காயின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் செட்லேயும் வரும், யூஎன்சி செட்லேயும் வரும். ப்ரூஃப் செட் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாரும் ப்ரூஃப் செட்டை விரும்புவாங்க. இந்த நாணயம் நீங்கள் ப்ரூஃபில் மட்டும் தான் வாங்க முடியும். ஏன்னா அதில் தான் அச்சிட்டு வெளியிட்ருக்காங்க. இந்த காயின் பார்த்திங்கன்னா ப்ரூஃப் செட்டில் வர்றதால இந்த காயினை ஓப்பன் பண்ணி கைப்படுறது, இல்லை ஒரு காற்று படுற மாதிரி ஓப்பன் பண்ணி வைக்கிறதெல்லாம் வேண்டாம், தப்பு. ஏன்னா விலை அதிகமாக கொடுத்து வாங்குகிறோம். நீங்கள் பிற்காலத்தில் ஒருத்தர் கொடுக்கணும், வைக்கணும் அப்படின்னா இதனுடைய கண்டிஷன் நல்லா இருந்தால் நீங்கள் கொடுத்த விலையை விட ட்ரிபிள் மடங்கு கூட விலை கிடைக்கும். அதனால் இந்த ப்ரூஃப் செட்டு, இந்த யூஎன்சி செட் எது வாங்கினாலும் இந்த ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறது, கைப்படாமல் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாணயம் 2 பேக்கில் வந்திருக்கு. ஒன்று எம்டிஎஃப் பாக்ஸ் பாருங்கள். நான் வாங்கினது எம்டிஎஃப் பாக்ஸாக வாங்கினேன். இது பாருங்கள், இப்படி அழகாக திறந்து நீங்கள் பத்திரப்படுத்தி வைக்க முடியும். நல்லாயிருக்கும். அந்த பாக்ஸே அழகாக இருக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். அதில் இந்த காயினை சென்டராக நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஏன்னா காயின் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒரு வாங்கின மாதிரியே இருக்கும். எப்போவும் நீங்கள் ஒரு 5 இயர்ஸ் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தா கூட அந்த காயின் பத்திரமா அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிறதால நம்ம கைப்படாமல் இருந்ததுன்னா அப்படியே அழகாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபோல்டர் பேக்கில் வந்திருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபா 150 ரூபா வித்தியாசம் தான். அது ஃபோல்டர் பேக்லேயும் இருக்குது, இந்த எம்டிஎஃப் பாக்ஸ்லேயும் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் வாங்குறது நமக்கு நல்லது. நம்ம ஒரு சேஃபாக இருக்கும் அந்த காயின், அவ்வளோதான். அதாவது இந்த மாதிரி நாணயங்கள் நீங்கள் வாங்குறது
ஒரு கவர்மெண்ட் மின்ட்டில் இஷ்யூ பண்ணும்போது உடனே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் மிச்சமாகும். இந்த காயினும் வந்து கலெக்ட் ஆன மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.